ஹாய் எவ்ரி ஒன். இப்போ நம்ம பேசக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஃபிசிக்ஸ் டெரிவேஷன் அப்படின்னு சொன்னாவே நிறைய பேர் நிறைய விதத்தில் பயந்து போகிறது உண்டு. இந்த ஃபிசிக்ஸ் டெரிவேஷன் படிக்கிறதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் டெரிவேஷன் நமக்கு கண்டிப்பாக கஷ்டமாகவே இருக்காது. அப்போது நம்மளுடைய டீச்சர்ஸ் எல்லாம் வருவாங்க. இந்த டெரிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்ணால் போதும் பட்டு 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 எழுதிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஏஜான டீச்சர்ஸால் ஞாபகம் வச்சுருக்க முடியுது அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக முடியும். அப்போ என்ன பண்ணலாம்? நம்மளுடைய ஃபிசிக்ஸ் டெரிவேஷன் நம்ம ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. ஆனால் எல்லா டெரிவேஷனுக்கு ரொம்ப லாங் டேர்மில் ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணால் என்னால் டெரிவேஷன்ஸ் ஈஸியாக மெமரைஸ் பண்ண முடியும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா, இந்த டெரிவேஷன் அப்படின்றத தாண்டி ஃபஸ்ட்டு அந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு முதல்ல புரியணும். அவங்க என்ன கேட்க வராங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டெரிவேஷனை மெமரைஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அதில் என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், என்ன தான் ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணுறோம் அப்படின்றதே நமக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே பேசிக் ஃபண்டமெண்டல் திங்கே நமக்கு மிஸ் ஆகிறதுனால நமக்கு எந்த டெரிவேஷன் எப்படி எழுதணும் அப்படின்றது நமக்கு தெரியாது, என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியலை. ஸோ ஃபஸ்ட்டு திங், கேள்வியில் நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண கேட்குறாங்க அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை நோக்கி நம்மளால் போக முடியும். நீங்கள் அந்த ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போவீங்க? நமக்கு எந்த இடம்னே தெரியாது, ஆனால் அங்கே போகணுன்னு தெரியும். ஸோ வி டோன்ட் நோ த டெஸ்டினேஷன் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஸோ டெரிவேஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எல்லா டெரிவேஷன்லேயும் ஒரு டயக்ராம் அப்படின்னு ஒரு 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 பார்ட் இருக்கும். அந்த டயக்ராமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இந்த டயக்ராமை நம்ம பெரும்பாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டெரிவேஷன் பெருசாக ஒன்றுமே இருக்காது. ஸோ எந்த டெரிவேஷனாக இருந்தாலும் சரி, அந்த டெரிவேஷனுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபார்முலா அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆகட்டும், காஸ் ஆகட்டும், பயோட்-சாவர்ட் லா ஆகட்டும், ஆம்பியர் சர்க்யூட்டல் லா ஆகட்டும், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் ஆகட்டும், லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆகட்டும், ஃபாரடே கான்செப்ட் ஆகட்டும், எந்த கான்செப்டாக இருந்தாலும் சரி, ஐன்ஸ்டைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் ஆகட்டும், ஸோ ஆட்டம்ஸ் போர் கான்செப்ட் ஆகட்டும், வாட் எவர் த கான்செப்ட் இஸ், லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆகட்டும், எந்த கான்செப்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு அடித்தளமான ஒரு ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம பெரிய டெரிவேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த பேசிக் ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அந்த பேசிக் ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம இதை தாண்டா கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ நமக்கு இது ரொம்ப 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 முக்கியம். உங்களுக்கு லாஸ்ட்டில் 2 முக்கியமான ட்ரிக்ஸையும் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஆஸ் எ ஃபிசிக்ஸ் டீச்சராக. அப்போ என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். மூணாவது என்ன ஃபண்டமெண்டலான பேசிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கடுத்து அந்த ஃபார்முலாவை நம்ம எப்படிலாம் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ அதை நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே பெரும்பாலும் மோஸ்ட் ஆஃப் த டவுட்ஸ் நமக்கு வராது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளோ நமக்குள்ளே வந்துடும். நமக்கு டெரிவேஷன் அப்படின்ற ஒரு பயமும் எப்போவுமே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்கான ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அந்த ஃபண்டமெண்டலான டேர்ம்ஸை நம்ம எப்படியெல்லாம் கன்வெர்ட் பண்ணலாம் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். ஐ நோ இட் இஸ் டிஃபிகல்ட். பட் அதை நீங்கள் மறுபடியும் ஒரு 2-3 தடவை பண்ணும்போது தட் பிகம்ஸ் ஈஸி. ஸோ நம்மளுடைய ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டெரிவேஷன் உங்கள் கிளாஸுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி அது ஃப்ரெஷராக இருந்தாலுமே சரி, ஒரு தடவை 2 தடவைலாம் அந்த டெரிவேஷனை சால்வ் பண்ணிட்டு வர மாட்டாங்க. இட் டேக்ஸ் மோர் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு டெரிவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தட் பிகம்ஸ் ஈஸி இல்லையா? ஸோ நம்ம ரெப்படிஷன், ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதுவுமே நமக்கு ஈஸியாக இருக்க போகிறது கண்டிப்பாக இல்லை. அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் டெரிவேஷன் வரும்போது மேக்ஸிமம் எந்த அளவுக்கு யூ கேன் ரைட் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பேசும்போது ஃபஸ்ட்டு திங் விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். நான்லாம் கம்ப்ளீட்டாக விஷுவலைசேஷன் மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணேன். வேறு எந்த மெத்தடும் நான் ஃபாலோ பண்ணல டெரிவேஷனை மெமரைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ விஷுவலைசேஷன் மெத்தடா, அது என்ன விஷுவலைசேஷன் மெத்தட் அப்படின்னா, நீங்கள் ஒரு டெரிவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எழுதி முடிச்சிட்ட பிறகு உங்களுடைய ஐஸை க்ளோஸ் பண்ணி அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் எழுதுகிற மாதிரி இமேஜின் பண்ணணும், விஷுவலைஸ் பண்ணணும்.
ஸோ அதுதான் 100% வந்து ஒர்க் ஆகும், வேறு எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ இத்தனை இயர்ஸ் ஆஸ் அ ஃபிசிக்ஸ் டீச்சராக நான் டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் அது ஒன்று தான். ஸோ இப்படி தான் நான் வந்து என்னுடைய ஈக்குவேஷன்ஸை வந்து நான் மெமரைஸ் பண்ணுறேன். டெரிவேஷன்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மெமரைஸ் பண்ணுறது இது ஒன்று தான். ஸோ விஷுவலைசேஷன். ஸோ எந்த அளவுக்கு நம்ம விஷுவலைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மறக்கவே மறக்காது, அவ்வளோ ஈஸியாக இருக்க போகுது. ரெண்டாவது வந்து சங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். பிட்டு பார்ட் பை பார்ட்டாக அந்த டெரிவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அந்த பார்ட் பை பார்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அந்த டெரிவேஷனை கம்பைன் பண்ண முயற்சி பண்ணுங்கள். இது பெரும்பாலும் ஈஸியாக இருக்கும், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் 100% ஒர்க் அவுட் ஆகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா விஷுவலைசேஷன் மட்டும்தான். மூணாவது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மூணாவது மெத்தடு தான் டீச் சம் ஒன். இதுதான் உங்கள் டீச்சர்ஸ் எல்லோரும் பண்ணுறது. நீங்கள் மற்றவங்களுக்கு டீச் பண்ணும்போது அந்த டெரிவேஷன்ஸ், அந்த கான்செப்ட்ஸு, அந்த பேசிக் ஃபண்டமெண்டல் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்பவே ஞாபகமாக இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு டீச் பண்ணும்போது அந்த டெரிவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இதுதான் டீச்சர்ஸ் எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். டீச் சம் ஒன். அப்போ நீங்கள் ஒரு டெரிவேஷன்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு சொல்லி தரீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மனசுலையும் அது நல்ல ஆழமாக பதியும் அப்படின்றத நீங்கள் மறக்கவே கூடாது. ஸோ இதுதான் நம்மளுடைய சிம்பிள் டிப்ஸ் டு ரிமைண்ட் ஆர் டு மெமரைஸ் த டெரிவேஷன்ஸ் இன் ஃபிசிக்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.